Hello students, வணக்கம். வெல்கம் டு PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாப்டர் 8ல aldehydes, ketones and carboxylic acidல இருந்து in-text questions ரெண்டு பார்க்க போறோம். ஒன்னு 8.3 இன்னொன்னு 8.4. So 8.3 என்ன அப்படின்னு பார்ப்போம். Arrange the following compounds in increasing order of their boiling points. So நம்மளுக்கு வந்து boiling point வச்சு நம்மளுக்கு கொடுத்திருக்க 4 organic compound உடைய ஆர்டர் அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. ஸோ பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னா நம்மளுக்கு எப்பவுமே ஞாபகத்துக்கு வரணும் இன்டர் மாலிக்யூலர் ஹைட்ரஜன் பாண்டிங். எங்கெல்லாம் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குதோ அங்க வந்து ஜென்ரலா பாய்லிங் பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். சரியா? இப்போ நம்மளுக்கு வந்து 4 கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆல்டிஹைடு ஒன்னு, ஆல்கஹால் ஒன்னு, ஈத்தர் ஒன்னு, ஹைட்ரோ கார்பன் ஒன்னு. இப்போ ஹைட்ரோ கார்பன்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அதனுடைய பாய்லிங் பாயிண்ட் வந்து மற்றதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ அப்போ CH3, CH2, CH3. ஸோ ஹைட்ரோ கார்பன் வந்து லீஸ்ட் பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஈத்தர், இங்கேயும் நம்மளுக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால CH3OCH3 ஈத்தர் வந்து எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆல்டிஹைட் அண்ட் ஆல்கஹால் ரெண்டுமே வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும். இது ரெண்டுத்துல எது ஸ்ட்ராங்கர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ஆல்கஹால் வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்கர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும். அப்ப நம்மளுக்கு ஆல்கஹாலை விட ஆல்டிஹைட்னுடைய பாய்லிங் பாயிண்ட் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். ஸோ ஆல்டிஹைட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆல்கஹால். ஸோ நமக்கு வந்து இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆல்கஹால், ஒரு ஆல்டிஹைடு, ஒரு ஈத்தர், ஒரு ஹைட்ரோ கார்பன் கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுடைய பாய்லிங் பாயிண்ட் ஆர்டர் எப்பவுமே எப்படி இருக்கணும், இன்க்ரீசிங் ஆர்டர் நான் சொல்றேன். ஸோ ஹைட்ரோ கார்பன் எப்பவுமே லீஸ்ட், யாருக்கு கொடுத்திருந்தாலும் சரி ஹைட்ரோ கார்பன் பாய்லிங் பாயிண்ட் வந்து மற்றதை கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈத்தர் பார்க்கணும். ஈத்தருக்கு அப்புறம் நம்ம வந்து ஆல்டிஹைடு பார்க்கணும். ஆல்டிஹைடுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஆல்கஹால் பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுத்துருக்காங்கன்னா ஆல்கஹாலை விட கார்பாக்சிலிக் ஆசிட்னோட ஹைட்ரஜன் பாண்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ ஹையர் வந்து கார்பாக்சிலிக் ஆசிடா இருக்கும். ஸோ 8.3க்கு இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஆன்சர். அடுத்தது பார்த்தோம்னா 8.4க்கு வரோம். ஸோ 8.4 என்ன கொடுத்துருக்காங்க, அரேஞ்ச் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் இன் இன்க்ரீசிங் order of their reactivity in nucleophilic addition reactions. So nucleophilic additionல நம்ம வந்து என்ன பண்ண போறோம், யாரு வந்து வேகமா ரியாக்டிவிட்டி அண்டர்கோ பண்ணுவாங்க, யாரு வந்து நியூக்ளியோபிலிக் அடிஷன் வந்து ஸ்லோவா பண்ணுவாங்கன்றத நம்ம ரியாக்டிவிட்டி பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலா இப்ப நம்ம நியூக்ளியோபிலிக் அடிஷன்ல ரியாக்டிவிட்டி பத்தி பேசணும்னா நம்ம ரெண்டு டேர்ம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு ஸ்டீரிக் இஃபெக்ட், அதாவது ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் இஃபெக்ட். ஸோ ஸ்டீரிக் அப்படின்றது நம்ம வந்து பல்கினஸ் வச்சு எழுத போறோம். ஸோ எப்பவுமே இப்ப நம்ம கீட்டோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கீட்டோன்ல ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு ஆர் குரூப் இருக்கும். ஸோ அரையில் இருக்கலாம் அல்லது அல்கில் இருக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு பல்கினஸ் இருக்கும். இதே நம்ம ஆல்டிஹைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் நம்மளுக்கு ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்க போகுது. ஒரே ஒரு சைட்ல தான் நம்மளுக்கு ஒரு ஆர் குரூப்போ அதாவது அல்கில் குரூப்போ அல்லது அரைல் குரூப்போ இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஆல்டிஹைடை கம்பேர் பண்ணும்போது கீட்டோன் மாலிகுல ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமா இருக்கும். அப்போ ஜென்ரலா ரியாக்டிவிட்டி வந்து ஆல்டிஹைடை கம்பேர் பண்ணும்போது கீட்டோனுக்கு குறைவா இருக்கும், ஆல்டிகைடுக்கு அதிகமா இருக்கும். சரியா? ரியாக்டிவிட்டி. ஸோ நம்ம வந்து லென்த்தை பொறுத்து இப்போ நம்மளுக்கு வந்து இப்ப இதே ஆல்டிஹைட்ல வந்து ஒரே ஒரு CH3 தான் இருக்கு அப்படின்னா ரியாக்டிவிட்டி அதிகம். ஒரு CH3 ஒரு CH2 அதாவது ஒரு எத்தில் பார்ட் இருக்குன்னா அப்ப ரியாக்டிவிட்டி என்ன ஆக ஆரம்பிக்கும், கம்மி. அப்போ நம்ம எதை பத்தி பேசுவோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் இஃபெக்ட பத்தி பேசுவோம். இப்போ இங்கேயும் நம்ம பாக்குறோம் ஒரு கீட்டோன் அல்லது ஒரு ஆல்டிஹைட் எடுத்துக்கிறோம்னா இப்ப கீட்டோன்ல ரெண்டு சைட்லயுமே அல்கில் குரூப்ஸ் அட்டாச் ஆயிருக்குன்னா ரெண்டுமே என்ன பண்ணும், எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும் டுவர்ட்ஸ் கார்பனைல் கார்பன். அப்போ இந்த கார்பன்ல என்ன ஆகுது, எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த கார்பன் வந்து இந்த கார்பனைல் கார்பன் என்ன பண்ணாது, நியூக்ளியோஃபைல வந்து வாங்காது. அப்ப அதனோட எலக்ட்ரோபிலிசிட்டி என்ன ஆகுதுன்னு அர்த்தம், குறையுதுன்னு அர்த்தம். ஸோ எலக்ட்ரோபிலிசிட்டி
decreases. ஏன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகிறதுனால எலக்ட்ரோஃபிலிசிட்டி கரையுது. அப்போ இட் வில் நாட் ஹாவ் அ கிரேட்டர் டெண்டன்சி டு ஆட் அ நியூக்ளியோஃபைல். சரியா? ஸோ அதனால நம்மளுக்கு கீட்டோன்ல பார்த்தோம் அப்படின்னா ரியாக்டிவிட்டி ஆல்டிஹைடை விட எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். இங்க நம்ம மேல சொன்ன மாதிரி ஆல்டிஹைட்ல பார்த்தோம்னா ஏதாவது ஒரு அல்கில் குரூப்போ ஏதோ ஒன்று தான் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ எலக்ட்ரான் ரிலீசிங் டெண்டன்சி கீட்டோனை கம்பேர் பண்ணும்போது குறைவா இருக்கிறதுனால இங்க பார்த்தோம் அப்படின்னா கார்பனைல் கார்பன் வந்து ஈஸியா என்ன பண்ணுது? நியூக்ளியோஃபைல ஆட் பண்ணிக்குது. ஸோ ஜென்ரல் ட்ரெண்ட் என்ன? கீட்டோனா இருந்ததுன்னா ரியாக்டிவிட்டி குறைவு, ஆல்டிஹைடா இருந்ததுன்னா ரியாக்டிவிட்டி அதிகம். ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த ரியாக்டிவிட்டிலேயே இப்போ நம்ம ஆல்டிஹைடே எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஆல்டிஹைட்ல எத்தனை கார்பன் வந்து கார்பனைல் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்குன்னு பாருங்க. கார்பன் செயின் இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும்? பிளஸ் இஃபெக்ட் அதிகமாகும். சரியா? அதனால கார்பன் கவுண்ட் குறைய நம்மளுக்கு வந்துட்டு நியூக்ளியோ ஃபிலிக் அடிஷன் வந்து ஈஸியா நடக்கும், ரியாக்டிவிட்டி அதிகமாகும். ஸோ இதை நம்ம பேஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல இப்போ அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எத்தனல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் எழுதுவோம். எத்தனல் அப்படின்னா நம்மளுக்கு CH3CHO. அடுத்தது ப்ரொப்பனல் அப்படின்னா CH3CH2CHO 3 கார்பன். ப்ரொப்பனோன் அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 கார்பன், கீட்டோன் இருக்கு. ஸோ C டபுள் பாண்ட் O CH3. பியூட்டனோன்னா 4 கார்பன் வித் கீட்டோ குரூப் CH2 CO CH3. இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது இது ரெண்டும் வந்து ஆல்டிஹைடு. ஸோ இந்த ரெண்டுத்தினுடைய ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா கீட்டோன். ஸோ ஆல்டிஹைடை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். இப்போ நம்மளுக்கு இன்க்ரீசிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேர்ல யாருக்கு வந்து ரியாக்டிவிட்டி ரொம்ப குறைவா இருக்கும்? இதுல ஒரு 2 பக்கமும் ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. இதுல ஒரு எத்திலும் ஒரு மெத்திலும் இருக்கு. ஸோ அப்ப இதை கம்பேர் பண்ணும்போது இதுல எலக்ட்ரான் ரிலீசிங் டெண்டன்சி வந்து அதிகம். அப்போ நம்ம யாரை ஃபர்ஸ்ட் எழுதுவோம்? லீஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா CO CH3 பியூட்டனோன். ஓகேவா? ஸோ இது வந்து பியூட்டனோன். அடுத்தது யாரை எழுதணும்? இங்க இருக்கிற ப்ரொப்பனோன் எழுத போறோம். ஸோ CH3 CO CH3 ப்ரொப்பனோன். இப்போ ஆல்டிஹைடுக்கு வரப்ப இந்த ஆல்டிஹைட்ல ரெண்டுல யாருக்கு வந்து ரியாக்டிவிட்டி கம்மி, யாருக்கு அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இதுல ஒரே ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. இதுல பார்த்தோம்னா எத்தில் குரூப் இருக்கு. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இதுல எலக்ட்ரான் ரிலீசிங் டெண்டன்சி அதிகம். ஸோ அப்போ யாருக்கு வந்து ரியாக்டிவிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும்னா இந்த CH3 ப்ரொப்பனலுக்கு. இது ப்ரொப்பனல். அதிகம் இதுல யாருக்கு இருக்கும் அப்படின்னா எத்தனல் CHO. சரியா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதுக்கு இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி. அடுத்தது செகண்ட் ஒன் போக போறோம். செகண்ட் ஒன் இப்ப நம்ம இதை பேஸ் பண்ணியே தான் நம்ம சொல்ல போறோம். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அரோமேட்டிக் பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரக்சரை எழுதுவோம். ஃபர்ஸ்ட் பென்சால்டிஹைட் எழுதுவோம். பென்சால்டிஹைட் CHO. அடுத்தது யாரை எழுதணும்? பாராடொலியூ ஆல்டிஹைட். ஸோ அப்ப நம்ம வந்து ஒரு பென்சால்டிஹைடு போட்டுடுறோம். பாரா பொசிஷன்ல என்ன பண்றோம்? CH3 போடுறோம். அடுத்தது பாரா நைட்ரோ பென்சால்டிஹைடு போட்டுட்டு பாரா பொசிஷன்ல என்ன பண்ண போறோம்? NO2 போடுறோம். அடுத்தது அசிட்டோஃபீனான். ஸோ அசிட்டோஃபீனான்னா பென்சீன் ரிங் போட்டு COCH3. இப்போ இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது மட்டும்தான் நம்மளுக்கு என்ன இருக்கு? கீட்டோன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இதனுடைய ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். அப்ப நம்ம மீதி 3 இது எல்லாமே ஆல்டிஹைடு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த ஆல்டிஹைட்ல பார்த்தோம்னா இது பென்சால்டிஹைட் அப்படியே ஆர்டினரியான ஒரு கார்பனைல் காம்பவுண்ட். இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா பாரா பொசிஷன்ல ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. ஸோ இந்த மெத்தில் குரூப் என்ன பண்ணும்? எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த கார்பனைல் கார்பனுடைய எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆகும்? அதிகமாகும். எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாச்சுன்னா எலக்ட்ரோஃபிலிசிட்டி என்ன ஆகுது? குறையுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இதனுடைய ரியாக்டிவிட்டி என்ன ஆயிருக்கும்?
குறைஞ்சிருக்கும். அடுத்தது இங்க வரோம். இதுல NO2 இருக்கு. இது வந்து எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். NO2 அப்படின்றது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அது என்ன பண்ணுது, ரிங்ல இருந்து எலக்ட்ரானை வித்ட்ரா பண்றதுனால இந்த கார்பனைல் கார்பன்ல வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி குறையுது. அப்ப எலக்ட்ரோபிலிசிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு யாருக்கிட்ட வந்து ரியாக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கிற இடத்துல. ஸோ அப்ப நம்ம லீஸ்ட்ல இருந்து எழுதுவோம். ஸோ லீஸ்ட் வந்து நம்ம யாரை எழுத போறோம், இந்த இடத்துல கீட்டோன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அசிட்டோஃபீனான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அசிட்டோஃபீனான். அதுக்கு அடுத்த ரியாக்டிவிட்டி யாருக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான் ரிலீஸ் பண்றது. ஓகேவா? ஸோ அப்போ இங்க வரும் பொழுது இது CHO, இது வந்து இங்க CH3, இதுக்கு பேரு பாரா டொலியூஆல்டிஹைடு. அடுத்தது இதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னா நம்ம எதை எழுதுவோம், பென்சால்டிஹைடு எழுதுவோம். CHO, பென்சால்டிஹைடு. ஸோ ஹை இதுல இந்த கொடுத்துருக்க 4ல அதிகம் எதுனா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கக்கூடிய பாரா நைட்ரோ பென்சால்டிஹைடு, பாரா நைட்ரோ பென்சால்டிஹைடு. சரியா? ஸோ அப்ப நம்ம வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளுக்கு வந்து கீட்டோன் ஆல்டிஹைடு கொடுத்துருக்காங்கன்னா ரியாக்டிவிட்டி கீட்டோனுக்கு எப்பவுமே குறைவு, ஆல்டிஹைடுக்கு அதிகம். ஸோ அந்த இதுல இப்ப 2 கீட்டோன் கொடுத்துருக்காங்க. அந்த 2 கீட்டோன்ல யாருக்கு ரொம்ப குறைவு அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்கு அதிக நம்பர் ஆஃப் கார்பன் கவுண்ட் இருக்கோ அவங்களுக்கு குறைச்சி போட்டுருங்க. அதை விட கொஞ்சம் கம்மி கார்பன் கவுண்ட் இருக்கவங்களுக்கு அதிகமா போடுங்க. அதே பிரின்சிபலை நம்ம எங்க யூஸ் பண்ணலாம், ஆல்டிஹைட்ல யூஸ் பண்ணலாம். கம்மி கார்பன் கவுண்ட் இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது எத்தனை கம்மி கார்பன் கவுண்ட் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஹையஸ்ட் ரியாக்டிவிட்டியும், அதிக கார்பன் கவுண்ட் இருக்கிறதுக்கு அதை விட கம்மியான ரியாக்டிவிட்டியும் கொடுக்கும். இப்போ நம்மளுக்கு பென்சீன் ரிங்ல கொடுக்குறாங்க அப்படின்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் பென்சீன் ரிங்ல அட்டாச் ஆயிருக்குன்னா அதனுடைய ரியாக்டிவிட்டி அதிகம். எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருக்குதுன்னா அதனுடைய ரியாக்டிவிட்டி குறைவு. சரியா? ஸோ இப்போ இந்த 8.2ம் 8.3யும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்லாம நம்மளுக்கு இதை மாதிரி சிமிலர் கொஸ்டின் கொடுத்தாலும் உங்களால அட்டன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். தேங்க்யூ.